சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? வரப்போகிற புதிய ஆண்டுக்கு நாம் ஆயத்தமாகிறோம். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நிறைய நேரம் நம்ம யாரையாவது சார்ந்து வாக்குத்தத்தங்கள் கிடைக்குமான்னு பார்க்குறோம் இல்லையா? ஜெபித்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். தாழ்த்தி தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் நம்ம கூட பேசுவார், வாக்குத்தத்தங்களை தருவார். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையிலவர். எபிரேயர் 10:23 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னா அவர் பொய் உரையாதவர், அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தின் 33வது வசனத்தை நான் படிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நமக்கு விசுவாசத்தினாலே பெறுகிற வாக்குத்தத்தம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், தாழ்த்துவோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற எந்த வாக்கு தத்தங்களையும் நாம் இது எனக்கா இருக்குமா அப்படின்ற பார்த்தீங்களா? அப்போ அந்த வாக்கு தத்தம் நாம் சுதந்திரிக்கவே முடியாமல் போயிடும். வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் வேதத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கும்போதே அவர் அதை கொடுக்குறாரு. அந்த வார்த்தை உங்களுக்கு வருது, குறித்து வைக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம், உங்கள் இருதயத்தை ரொம்ப குளிர பண்ணுது. அதை சுதந்திரித்து அதுக்காக நன்றி சொல்லுங்க. அதை நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது கிடைச்ச வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அல்லது வேத வாக்கியத்தினால் கிடைத்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், எந்த வாக்குத்தத்தமும் இல்லை, யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணலாம். அதையும் கூட நீங்கள் விசுவாசத்தோடு கூட தான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அங்கேயும் ஒரு வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் எபிரேயர் 11:6 நான் வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பேன் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். அதை நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் அந்த வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாற முடியும். அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் பெறும்போது உங்களுக்குள்ளாக விசுவாசம் அதிகமாக வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஈவன் நீங்கள் விசுவாசமே இல்லாமல் ஒரு வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் கேட்குறீங்கன்னா அது கூட உங்களுக்கு அது பிரயோஜனமாகவே இருக்காது. பேசும்போது ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு வேளை உங்களுக்கு வரலாம். ஆனால் அது உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும்? நீங்கள் தான் விசுவாசிக்கலையே. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கூட பேசுகிற எந்த வாக்குத்தத்தங்களையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் அதை நிறைவேற்றுவார் என்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள். ஆனால் சொன்னார் பிரதர், நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட செய்வார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள். அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் அற்புதமாக அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அநேகர் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார்களே, அப்படிதான் நாமும் பெற முடியும். அதனால தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள், இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விசுவாச வீரர்கள், இவங்க எல்லார் லைஃப்லையுமே விசுவாசத்தினாலே என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? அந்த விசுவாசத்தினால்தான் வாக்குத்தத்தங்களை பெற்று ராஜ்யங்களை ஜெயித்து அவர்கள் பெரிய பெரிய காரியத்தை சாதித்தார்கள். இந்த வார்த்தையை படிக்கிற நம்ம அப்படி வாழணுமே, அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரே, நாமும் விசுவாசிப்போம். நாம் ரோமர்கள் நிருபம் 14:23 வாசிக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா புசிக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறவனாய் இருக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஒரு சந்தேகத்தோடு எதையோ ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக விசுவாசம் இல்லாமல் செய்றீங்கன்னு அர்த்தம். அது பாவம் அப்படின்னு சொல்றாரு. இவன் கர்த்தர் நம்ம கூட பேசும்போது கூட அதை சந்தேகத்தோடு பார்க்காதீங்க. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த உறுதியோடு நாமும் கூட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். விசுவாசித்து பெறுகிற வாக்குத்தத்தம், விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற வாக்குத்தத்தம் நமக்கு மிகுந்த பலனையும் கொடுக்கும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக எபிரேயர்கள் இந்த நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11:33. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தினாலே பெறுகிற வாக்கு தத்தங்களை நாங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் எப்படி பெறணும், அதை எப்படி சுதந்திரிக்க முடியும்னு கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு ஜெயத்தோடு கூட நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பெறுகிற எந்த வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அதை கையாளவும், அதை எங்கள் வாழ்க்கையிலே அப்பா சுதந்திரமாக மாற்றிக்கொள்ளவும் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நாம் வித்தியாசமான ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க, அதாவது ஸ்லம்லையும் ரோட்டு ஓரங்களில் பேப்பர் எடுக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை சந்தித்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட்டி பார்சல், அதில் அரிசி, அந்த பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும், லேஸ் பேக்கெட், இதை மாதிரியெல்லாம் உள்ளே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். அதோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தின கிழியாத நல்ல துணிமணிகள் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஷூஸு, செப்பல், கிழியாத துணிமணி இருந்தால் நல்லா கொஞ்சம் துவைச்சி அயன் பண்ணி அதை கீழே காண்கிற விலாசத்துக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 13ஆம் தேதி எங்கள் கையில் அது கிடைச்சிடணும். அப்போ தான் அடுத்த 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதை பேக் பண்ண முடியும். எனவே இதை மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்களும் கூட வந்து எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.